அன்றைக்கு தாவீது கேட்டார், நான் இங்கு வந்ததற்கு ஒரு முகாந்தரம் இல்லையோ? நான் இங்கு வந்ததற்கு ஒரு முகாந்தரம் இல்லையோ? வந்தவன் யுத்த களத்துல சும்மா அந்த சகோதரர்களுக்கு உணவு கொடுக்க வரல, அந்த கோலியாத்தை பார்க்கும்படிதான் தேவன் கொண்டு வந்தார். கோலியாத்தின் கிரியைகளை அழிப்பதற்காகத்தான் அன்றைக்கு யுத்த களத்திற்கு கர்த்தர் அவனை அனுப்பினார். ஸ்தோத்திரம். ஈசாயால் அனுப்பப்பட்டவனாயிருந்தாலும் தேவ திட்டம் அது தேவனால் அனுப்பப்பட்டதே. ஆகையினாலே இந்த வேளையிலே நீங்களும் ஒரு வேளை ஸ்தோத்திரம் கட்டாயத்தினால வந்திருக்கலாம், நிர்பந்தத்தினால வந்திருக்கலாம், ஏதோ ஒரு சூழ்நிலையில வந்திருக்கலாம். ஆனால் நீங்க வந்ததற்கு ஒரு முகாந்தரம் உண்டு, ஒரு முகாந்தரம் உண்டு, ஒரு முகாந்தரம் உண்டு. ஹல்லேலூயா. யாரை நம்ம சும்மா பார்த்துட்டு இருக்கிறதுக்கு இங்க வரல. கர்த்தரை மகிமைப்படுத்தி அவரிடத்திலிருந்து ஆசீர்வாதங்களை பெற்று செல்ல போகிறோம். ஹல்லேலூயா. நம்மையே காணிக்கையாய் கர்த்தருக்கு படைக்க போகிறோம். நம்மையும் நம்முடைய ஆவி ஆத்மா சரீரத்தை கர்த்தருக்கு ஜீவ பலியா ஒப்பு கொடுத்து அவரை ஆராதிக்க போகிறோம். நம்ம கொடுத்து ஆராதிக்கும் போது தேவன் தமக்குரிய எல்லாவற்றையும் நமக்கு கொடுக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நல்ல கையை தட்டி எல்லாரும் கையை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒவ்வொருவர் வாயில இருந்து துதி ஸ்தோத்திரம் வரணும். இங்க வந்ததுக்கு சும்மா போக கூடாது. எல்லார் வாயிலே துதி ஸ்தோத்திரம் வரணும். உரத்த குரலை கர்த்தருக்கு கொடுங்க, உரத்த கரவொலிய கர்த்தருக்கு கொடுங்க, நம்முடைய பலனை கர்த்தருக்கு கொடுங்க. நமக்காக சிலுவையிலே எல்லா இரத்தத்தையும் சிந்தி ஓ ஜீவ பலியாய் ஒப்பு கொடுத்தவர், ஓ மரணத்தை ஜெயித்த இயேசு, பாதாளத்தை ஜெயித்த இயேசு, நரகத்தை ஜெயித்த இயேசு இன்றைக்கு நமத்திலே பிரசன்னராய் இருக்கிறார். சாத்தான் கோட்டைகளை உடைத்தறியும்படியாய் ஆவியானவர் நமத்திலே பிரசன்னராய் இருக்கிறார். நீங்கள் துதிக்கிற துதி சத்துருவின் வீரியங்களை அழிக்கும். நீங்க துதிக்கிற துதி அந்தகார ஆவிகளை முற்றிலுமாய் அப்புறப்படுத்தும். பரலோகத்திலிருந்து அவருடைய மகிமை இறங்க வர பண்ணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாரும் கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? எல்லாரும் உயர்த்துவோம், உயர்த்துவோம், உயர்த்துவோம். ஆண்டவர் நல்லவர், இயேசு பெரியவர். இந்த உலகத்துல இருக்கிறவனை காட்டிலும் எங்கள் ஆண்டவர் பெரியவராய் இருக்கிறீர். யோனாவிலும் பெரியவர், தேவாலயத்திலும் பெரியவர். ஹல்லேலூயா. ஓரிகா சந்துரா திகவரவா. பிரைஸ் மை ஜிலான். எங்கள் இயேசு எங்கள் மத்தியிலே அசைவாடுகிறீர். அசைவாடும் தூய ஆவியே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. மகிமை செலுத்துகிறோம். உம்முடைய செட்டைகளின் நிழல்ல வந்த எங்களுக்கு உம்மாலே நிறைவான பலன் உண்டு ஆண்டவரே. வேதம் சொல்லுகிறது, கர்த்தாவே உம்மை தேடுகிறவர்களை நீர் கைவிடுகிறது இல்லை. ஆகையினால் உம்முடைய நாமத்தை அறிந்தவர்கள் உம்மை நம்பி இருப்பார்கள். எத்தனை பேர் ஓ கர்த்தர் எனக்கு துணைன்னு சொல்லுவீங்க? எத்தனை பேர் கர்த்தர் எனக்கு துணைன்னு சொல்லுவீங்க? உலகத்துல எத்தனையோ துணைகள் இருக்கிறது, ஆனால் கைவிட்டு போயிடும். ஆனா கர்த்தரோ நித்திய துணையா இருக்கிறார். கர்த்தர் எனக்கு நித்திய துணையா இருக்கிறார், என் கூடவே இருக்கிறார். முற்பக்கம் பின்பக்கம் வலப்பக்கம் சுற்றிலும் என் கர்த்தர் எனக்கு துணையா இருக்கிறான்னு சொல்றவங்க எல்லாம் கையை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஓ மைட்டி லார்ட். கர்த்தரை எல்லாரும் ஆராதிங்க. நல்ல அந்நிய பாஷைகளை பேசி ஆண்டவரை உயர்த்துங்க. உங்க சத்தம் கேட்கவே இல்லை, உங்க சத்தம் கேட்கவே இல்லை. ஸ்தோத்திர பிரைஸ் எல்லாம் உங்க சத்தம் கேட்கணும். ஆண்டவர் இன்றைக்கு ஓ தோட்டத்துல கனிகளை புசிக்கும்படி வந்திருக்கிறார். துதியின் கனியை கொடுங்க, துதியின் கனியை கொடுங்க. ஆண்டவரை வெறுமையா அனுப்பாதீங்க. ஓ பிரைஸ் எல்லாம் நாம வெறுமையா போறது கர்த்தருக்கு சித்தம் இல்ல. அவர் நம்மிடத்துல கேட்கறது துதி ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. கர்த்தரை புகழுங்க எல்லாரும். அவர் பரிசுத்தர்னு சொல்லுங்க, அவர் நல்லவர்னு சொல்லுங்க, அவர் இரட்சகன் சொல்லுங்க, அவர் உயர்ந்தவர் சொல்லுங்க. வாயில உங்க சத்தம் ஆண்டவருக்கு கேட்கட்டும். ஹல்லேலூயா. ஓ ரிபா ஷதரா தி கபரபா ரிமா ஷேகாதனா கரபா சந்தரா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உன் சிறகுகளின் நிழலில் என்றென்றும் மகிழச் செய்தே. உன் சிறகுகளின் நிழலில் என்றென்றும் மகிழச் செய்தே. தூயவரே என் துணையாளரே, துதிக்கு பாத்திரரே. தூயவரே என் துணையாளரே, துதிக்கு பாத்திரரே. ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே.
ராஜாதி செய்த நன்மைகளை எண்ணிய துதித்திடுவேன். ராஜாதி செய்த நன்மைகளை எண்ணிய துதித்திடுவேன். ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. எல்லாம் சொல்லுவோம். ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. இயேசுவுக்கு எல்லாரும் ஆராதனை செலுத்துவோம். ஆண்டவர் மத்தியிலே இருக்கிறார். ஓரபா சந்தரா தேகாரமா. ஆராதனைக்குரிய கர்த்தர், ஆராதனைக்குரிய கர்த்தர். ரிபா ரபா ஷபா திகபரபா. ஓரி ஷலா திகலபரபா. அசைவாடுகிறவர். மகிமை 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 மகிமை. இந்த ஆராதனை வேளையிலே கர்த்தருடைய மகிமை இறங்கட்டும், மகிமை இறங்கட்டும், மகிமை இறங்கட்டும். தேவ மகிமை, தேவ மகிமை, தேவ மகிமை, தேவ மகிமை. ஓரி பா ஷபா தரகரபரபா. ஹalleluya ஹalleluya ஹalleluya. இயேசுவே ஏற்றப்படுவீராக, இயேசுவே ஏற்றப்படுவீராக, இயேசுவே ஏற்றப்படுவீராக, இயேசுவே ஏற்றப்படுவீராக, இயேசு மகிமைப்படுவீராக. எல்லாரும் கர்த்தருக்கு மகிமை செலுத்துவோம். ஹalleluya. ஓரகஷா தரிகரபா. ரிபா ஷலா திகரபா. ஹalleluya. ஓரியா ஷந்தரதிகபர. Thank you Lord. ரிபா ஷந்தரதிகபரபா. ஓரிவி ஷந்துரதிகரபா. ஹalleluya. Hallelujah, hallelujah. Ori mashadarathi kabaraba. Hallelujah, hallelujah. என் சத்தத்திற்கு கீழ்ப்படிந்து என் சொல்லை கேட்கிறவர்களை பூசிக்க தகுந்த அத்திப்பழங்களுக்கு ஒப்பாக்குவேன். ஆனால் என் சொல்லை கேளாமல் என் வார்த்தையை மீறி நடக்கிறவர்களை கெட்டுப்போன அத்திப்பழங்களுக்கு ஒப்பாக்குவேன்னு ஸ்தோத்திரம். தீர்க்க தரிசன ஆகமங்களை வாசிக்கிறோம். பிரைஸ் தி லார்ட். அத்திப்பழங்கள் என்பது அது ஆரோக்கியத்திற்கு ஏதுவானது, அது ஆசீர்வாதத்துக்கு ஏதுவானது. இந்த இடத்துல வந்திருக்கிற உங்களை பார்த்து கர்த்தர் எந்த வார்த்தையை சொல்லணும்? ஓ பிரைஸ் தி லார்ட். நல்ல புசிக்க தகுந்த அத்திப்பழங்கள் அநேகருக்கு ஆசீர்வாதமாயிருக்கும். அநேகருடைய வியாதி நீங்க காரணமாயிருக்கும். அநேகருக்கு ஜீவனை கொடுக்க காரணமாயிருக்கும். பிரைஸ் தி லார்ட். ஹalleluya. அநேகருடைய வாழ்க்கை மலர்வதற்கு நல்ல அத்திப்பழங்கள் காரணமாயிருக்கும். இன்றைக்கு ஆண்டவரே, என்னை ஆண்டவரே மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமான ஒரு அத்திப்பழங்கள் போல எனக்கு அதற்கு ஒப்பாக்கும் ஆண்டவரே. பிரயோஜனமற்ற வாழ்க்கை அல்ல ஆண்டவரே, நான் ஒரு பிரயோஜனமுள்ள வாழ்க்கை வாழணும், எனக்கு கிருபை செய்யுங்கப்பான்னு சொல்லுங்க பார்க்கலாம். ஹalleluya. ஓ ஜீசஸ் மைட்டி லார்ட். ரிகபா சந்தரா திகபரபா. தேவன் நமக்காக வெண்கல கதவுகளை உடைக்கிறார், இருப்பு தாழ்பால்களை முறிக்கிறார். அந்தகாரத்தில் மறைந்திருக்கிற பொக்கிஷங்களை, புதையல்களை கர்த்தர் நமக்கு கொள்ளை பொருளாய் தருகிறார். ஹalleluya. நீங்கள் பெற்றுக்கொள்ளாத எத்தனையோ கொள்ளை பொருளை கர்த்தர் இந்த நாளிலே தருகிறார். தேவ பிள்ளைகளே, நீங்கள் விசுவாசித்த தேவ மகிமையை காண்பீர்கள். நீங்க விசுவாசித்த தேவ மகிமையை காண்பீர்கள். நீங்க விசுவாசித்த தேவ மகிமையை காண்பீர்கள். ஹalleluya. எல்லாரும் கர்த்தரை மட்டும் நோக்கி பாருங்க. உங்க பக்கத்துல உள்ளவங்களை பார்த்துட்டு இருக்காதீங்க. கர்த்தரை நோக்கி பார்த்தாதான் பிரகாசம் அடைய முடியும். கர்த்தரை நோக்கி பார்த்தாதான் வாழ்க்கையில வெற்றி அடைய முடியும். கர்த்தரை நோக்கி பார்த்தாதான் ஆண்டவர் நம்மை உயர்த்துவார், உயர்த்துவார், உயர்த்துவார். நீங்களா உயர முடியாது, நம்மளா உயர முடியாது. கர்த்தர் தான் சொல்றாரு, என் பிள்ளைகளே, நான் உன்னை வாலாக்காம தலையாக்குவேன், நீ கீழாகாமல் மேலாவாய். இந்த ஆசீர்வாதத்தை இயேசுவால மட்டும்தான் முடியும். இயேசுவால மட்டும்தான் முடியும். விசுவாசிக்கிறவங்க நல்ல கையை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? நான் சொல்லவே கூடாது, உங்களுக்கும் எனக்கும் தேவன் அவர். ஆகையினால நீங்க தானே கர்த்தரை ஆராதிக்கணும். ஹalleluya. ரிபா ஷதரதிகபரபா. ஓரிகமா சந்தரதிலபரபா. ஹalleluya, ஹalleluya. ஓ கர்த்தாவே, நீர் எழுந்தருளும், ஏழைகளை மறவாதையும் என்று சங்கீதக்காரன் சொல்லுகிறார். இந்த வேளையிலே கர்த்தர் எழுந்தருளி இருக்கிறார். கர்த்தர் எழுந்தருளி இருக்கிறார். மெய்யாகவே கர்த்தர் எழுந்தருள்வாரேயானால் சத்துருக்கள் சிதறுண்டு போவார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. தேசத்தை ஆட்டி படைக்கிற சத்துருக்கள், குடும்பத்தை ஆட்டி படைக்கிற சத்துருக்கள், சமுதாயத்தை ஆட்டி படைக்கிற பொல்லாத சத்துருக்கள் சிதறுண்டு போவார்கள். தேவன் எழுந்தருளினார், தேவன் எழுந்தருளினார்.
தேவன் எழுந்தருளும்னா சபையில நீங்க துதிச்சாதானே கர்த்தர் எழுந்தருளுவா. ஹalleluya ஹalleluya ஹalleluya. சில நிமிடங்கள் நல்ல வாயை திறந்து ஸ்தோத்திரம் பண்ணுங்க பார்க்கலாம். ஸ்தோத்திரம் 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 சொல்லுங்க எல்லாரும். ஹalleluya ஹalleluya ஹalleluya. ஸ்தோத்திரிக்காம நீங்க போகவே கூடாது. சகோதரர்கள் சகோதரிகள் எல்லாரும் ஸ்தோத்திரித்து தான் போணும். மகிமை ஆண்டவரே. ஹalleluya. praise the lord praise the lord praise the lord. கிருபப்பா கிருபப்பா கிருபப்பா. உம்மை நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். ஹalleluya. ஒரு நிமிஷம் எல்லாரும் நல்ல கையை உயர்த்தி கர்த்தரை நம்ம ஆராதித்து இந்த ஆராதனை நிறைவு செய்ய போகிறோம். praise the lord. ஓரி கபா சந்தரதி கபரபா. எத்தனை பேர் உள்ளத்துல கர்த்தர் இடைப்பட்டு கொண்டிருக்கிறார்? எத்தனை பேர் உள்ளத்துல கர்த்தர் பேசி கொண்டிருக்கிறார்? எத்தனை பேரை மாற்றி கொண்டிருக்கிறார்? எத்தனை பேரை மறுரூபப்படுத்தி கொண்டிருக்கிறார்? நம்முடைய கர்த்தர் நல்லவர். உங்க வாழ்க்கையில காணப்படுகிற கட்டுகளை கர்த்தர் இந்த வேளையில அறுத்து போடுகிறார். வியாதியின் கட்டு, பிசாசின் கட்டு, மரணத்தின் கட்டு, துன்பத்தின் கட்டு அறுக்கப்படுகிறது இயேசுவின் நாமத்தினால. இங்க வந்திருக்கிற யாருடைய வாழ்க்கையிலும் எல்லா கட்டுகள் அறுக்கப்படுகிறது. praise the lord hallelujah. the drivers meeting க்கு விரோதமான எல்லா பொல்லாத கிரியைகளை கர்த்தர் சுட்டெரித்து போடுகிறார். எழும்பு எழும்பு சீயோனே, உன் வல்லமையை தரித்துக்கொள். தூசியை உதறிட்டு எழும்பு. என்னால எழும்ப முடியலையேன்னு சொல்லி ஏதோ ஒரு காரியம் எனக்கு தடையா இருக்குதுன்னு சொல்லிட்டு இருக்கீங்க. கர்த்தர் சொல்கிறார், அந்த தடைய உடைச்சு போடுறேன். அந்த தடை உடைக்கப்படுகிறது. தேவரீர் நீ சகலத்தையும் செய்ய வல்லவர். நீ செய்ய நினைத்தது தடைபடாது. தடைகளை உடைக்கிற கர்த்தனமோடு இருக்கிறார். நீங்கள் அடுத்த கட்டத்திற்கு செல்ல விடாதபடி தடுக்கிற தடைகள் இந்த கால வேளையிலே உடைக்கப்படுகிறது இயேசுவின் நாமத்தினால. ஹalleluya. ஓரிபா ஷதரதி கபரபா. எல்லாரும் கரங்களை உயர்த்தி mighty Lord Jesus hallelujah. துயரத்தில் கூப்பிட்டே உதவிக்காய் கதறினே, அழுகுரல் கேட்டீரையா. குனிந்து தூக்கினே, பெரியவனாக்கினே, உமது காருண்யத்தால். குனிந்து தூக்கினே, பெரியவனாக்கினே, உமது காருண்யத்தால். குனிந்து தூக்கினீரே, பெரியவனாக்கினீரே, உமது காருண்யத்தால். குனிந்து தூக்கினீரே. எல்லாரும் சொல்லுவோமா? என்னை குனிந்து தூக்கினீரேயா. உம்முடைய காருண்யத்தினால என்ன குனிஞ்சு தூக்கினீரப்பா. ஹalleluya ஹalleluya. தூயவரே, எங்கள் தூயவரே சொல்லுங்க பார்க்கலாம். ஹalleluya ஹalleluya. எங்கள் தூயவரே, எங்கள் இயேசுவே. தூயவர் தூயவரே, துதிக்கு பாத்திரரே, ஆறுதல் நீதானையா. துதிக்கு பாத்திரரே, தூயவர் தூயவரே, துதிக்கு பாத்திரரே, ஆறுதல் நீதானையா. துதிக்கு பாத்திரர். உங்க உள்ளத்திலிருந்து சத்தமா சொல்லுவோமா? தூயவரே. ஆமென். துதிக்கு பாத்திரரே, ஆறுதல் நீதானையா. துதிக்கு பாத்திரரே, தூயவர் தூயவரே. ஆமென். துதிக்கு பாத்திரரே, ஆறுதல் நீதானையா. தூயவர் தூயவரே. ஹalleluya. எல்லாரும் கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. தூயவர் தூயவர் தூயவர்
பரிசுத்தர் பரிசுத்தர். அவரை போல ஒரு பரிசுத்தரே இந்த உலகத்துல கிடையாது. ஹல்லேலூயா. எல்லாரும் கரங்களை உயர்த்தி என் தூயவரே, என் பரிசுத்தரே, என் இரட்சகரே, ஹல்லேலூயா. இன்னலைச்சல்களை எண்ணினீர், கண்ணீரும் துருத்தியில். இன்னலைச்சல்களை எண்ணினீர், கண்ணீரும் துருத்தியில். அதை வைத்து நன்மை தருபவரே, நம்புவே நான் எல்லா நாளிலும். அதை வைத்து நன்மை தருபவரே, நம்புவே நான் எல்லா நாளிலும். எல்லாம் சொல்லுங்க, நீங்க எத்தனை அலைச்சல் அலைஞ்சிருக்கீங்க? உங்களுடைய பிரயாணத்துல ஒரே அலைச்சல்கள். உங்க அலைச்சல் எல்லாத்தையும் கர்த்தர் அறிந்திருக்கிறார். உங்க கண்ணீர் எல்லாம் கர்த்தருடைய துருத்தியில் இருக்கிறது. கண்டிப்பா கர்த்தர் உங்களுக்கு நன்மை செய்ய போகிறார். உங்கள் பிரயாசத்துக்கு ஒரு பதிலை கர்த்தர் கொடுக்க போகிறார். ஹல்லேலூயா. ஓ ஜீசஸ் mighty Lord. ஒரே ஒரு நிமிஷம் மட்டும் நல்ல ரெண்டு கரங்களை உயர்த்தி இந்த ஆராதனை வேளையில, கர்த்தாவே என்னை முற்றிலும் உடைய கரங்களை ஒப்பு கொடுக்கிறப்பா. என் அலைச்சலை பார்த்த கர்த்தர், என் கண்ணீரை பார்த்த கர்த்தர், என் வாழ்க்கையின் எல்லா நிலைமையும் கர்த்தர் பார்த்திருக்கிறீரப்பா. உமக்கு மகிமை சொல்ல எல்லாரும் ஒரே ஒரு நிமிஷம். என்னை தருகிறே உம் கரத்தில், என்னை படைக்கிறே உம் பாதத்தில். என்னை தருகிறே உம் கரத்தில், என்னை படைக்கிறே உம் பாதத்தில். உருவாக்குமே என்னை, உருவாக்கும். எல்லாரும் சொல்லுவோம், உருவாக்குமே என்னை, ஒரு விசை. என்னை தருகிறே உம் கரத்தில், என்னை படைக்கிறே உம் பாதத்தில். என்னை தருகிறே உம் கரத்தில், என்னை படைக்கிறே உம் பாதத்தில். உருவாக்குவே என்னை, உருவாக்குவே என்னை, உருவாக்குவே. நீங்கள் கர்த்தருடைய கரத்தில் ராஜ முடியாய் கர்த்தர் உங்களை வைத்து, ஆண்டவர் சொல்றார், உன் பிள்ளைகள் எல்லாரும் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள். உன் பிள்ளைகளின் சமாதானம் பெரிதாயிருக்கும் என்ற வாக்கின்படியால் கர்த்தர் நம்ம எல்லாரையும் ஆசீர்வதித்து காத்து வழி நடத்துவாராக. பரிசுத்த பிதாவே ஸ்தோத்திரிக்கிறோம். மட்டுமாய் தேவனை துதித்து பாடி ஆராதிக்க, யெகோவாவை மகிமைப்படுத்த நீர் எங்களுக்கு செய்த மகாபரிய வாக்கியத்துக்கு நன்றி. தொடர்ந்து இந்த கூட்டத்தில் நடைபெறக்கூடிய எல்லா காரியங்களையும் நீர் பொறுப்பெடுத்து ஆசீர்வாதமாய் ஒழுங்கு கிரமமாய் நடக்க கர்த்தர் கிருபை செய்யும். எங்களோடு பேசும் வார்த்தை வெளிப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். அப்படியே அமர்ந்து கொள்ளுங்கள்.